அப்படி இல்லனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுடைய இந்த அஷ்டதிகர் பதவியை காப்பாத்திக்க உங்களுக்கு மறுபடியும் பரீட்சை கொடுக்கப்படும். இது பாருங்க மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு என் வீட்டுக்கான வழி ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா மொழிபெயர்ப்புக்காக அவர் என்னை தேடி வந்தது ரொம்பவே அபூர்வம். இப்ப நீங்களே சொல்லுங்க மகாராஜா, நானே இவர் வீட்டுக்கு தேடி போய் இவர் கைய பிடிச்சு மொழிபெயர்ப்பு பண்ண வச்சா அது எப்படி நல்லா இருக்கும்? நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. நல்லா இருக்காது மகாராஜா. நான் என்ன சொல்ல வரேன்னா மகாராஜா, அருமை குருவே, அருமை. உங்களையும் நான் நிச்சயம் புகழ்ந்தே ஆகணும். மொழிபெயர்ப்பு வேலைகளை முடிக்கிறது பண்டிதர் ராமகிருஷ்ணாவுடைய வேலையா இருக்கும்போது உங்களுக்கும் அதே போன்ற ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தேன். அந்த வேலையில இவருக்கு நீங்க உதவியா இருக்கணும். அது என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. குறிப்பிட்ட நேரத்துல அந்த வேலை முடியலன்னா அது உங்களுடைய தவறும் தானே குருவே? நான் இங்க கோவப்பட விரும்பவே இல்லை. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கோவப்பட கட்டாயப்படுத்துறீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீ பண்ண இந்த வேலையால மகாராஜாவோட கோவத்துக்கு நான் ஆளாயிட்டேன். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், நான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சேன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். மணி